ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிறார். இன்றைக்கி உங்க கூட ஆண்டவர் பேசுவார்ன்றீங்களா, பேச மாட்டாரா? யாருக்கிட்ட தெரியுமா ஆண்டவர் பேசுவார்? மாம்சமான யார் மேலேயும் அவர் ஆவியை அப்போ எல்லார்கிட்டையும் பேசுவார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய தாகம் உடையவர் கர்த்தர், ஏக்கம். ஆனால் அவர் பேசுவதை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இல்லை. இதுதான் பிரச்சனை. நம்ம ஆயத்தமாக இல்லை. நம்முடைய தேவைகளை யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற வசனத்தை உள்ளே இறங்க மாட்டேனது. கடவுளுடைய வார்த்தை உனக்குள்ளே போனாதான் நீங்கள் இந்த பூமியில் மேலே எழும்பி வர முடியும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆவியானவரே இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம், ஒரே அதிகாரத்தை கொண்ட இந்த பகுதியில் 25 வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். 9, 10, 11, 12 ஆகிய 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனிப்பட்ட கொலோசே பட்டணத்தின் விசுவாசியாயிருக்கிற ஐஸ்வர்யானாயிருக்கிற பிலேமோனுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் இதில் சில காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கும் இதிலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடவுள் உங்கள் கூட பேச போகிறாரு. கவனமாக கவனிங்க. அல்லேலூயா. கவனமாக என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் வயதான காலத்தில் ஒரு வீட்டு சிறைக்குள்ளே இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிலேமோன் என்ற ஒரு பணக்காரனிடத்தில் அடிமையாய் வேலை செய்த ஒரு சகோதரன் பெயர் தான் ஒனேசிமு. அப்படிப்பட்ட அந்த சகோதரன், அடிமையாக இருந்த அவன் தன்னுடைய எஜமானுக்கு ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்து விட்டான். அவன் என்ன தவறு செய்தான் தெரியாது. ஓடி வந்த அவன் தற்செயலாக ரோமாபுரியில் இருந்த பவுல் இருந்த இடத்திலே இவன் வருவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த நாட்களிலே எத்தனையோ அடிமைகள் இருந்தார்கள். ஆனாலும் எல்லாரும் பவுலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரல. தேவ ஆவியை பெற்ற, அப்போஸ்தலனுடைய அழைப்பை பெற்ற, சுவிசேஷ ஊழியத்தை வைராக்கியமாய் செய்து கர்த்தருக்காக தன் ஜீவனை பணைய வைத்து இயேசுவை முழு இருதயத்தோடு வெளிப்படுத்தின, வார்த்தினாலும் சொல்லினாலும் செயலினாலும் நடக்கையினாலும் வெளிப்படுத்தி காட்டின அந்த பவுலை சந்திப்பதற்கு ஒரு பாக்கியம் இந்த ஒனேசிமுக்கு மாத்திரம்தான் கிடைத்திருக்கிறது அந்த நாட்களிலே. அல்லேலூயா. அநேகர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அடிமை என்று சொல்லப்படும் பொழுது இந்த இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த கொலோசே பட்டணத்தில் எத்தனை அடிமைகள் இருந்தார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த ஒனேசிமு என்ற அடிமை பவுலை சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவன் எதிர்பார்க்கல.
அவன் விட்டுட்டு ஓடி வந்தவன் எங்கே போயிருக்கலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வந்திருப்பான். பாருங்க, ஒரு வேலை செய்கிற இடத்த விட்டுட்டு ஓடி வந்துட்டா, ஓடி வந்த அவன் கண்டுபிடித்தால் அவனுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் வெளியே வந்திருக்கிறான். இப்போ அவனுக்கு எங்கே இருக்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணுறதுனே புரியாத ஒரு அலகழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அடிமைத்தனத்தை நுகத்தை உடைத்து விடுவிக்கிற வல்லமையான காரியங்களை செய்து முடித்த இயேசு, அவரை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய சீடர்களில் ஒருவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவர், அவர்தான் பவுல். அவர்கிட்ட வர்றதை பார்க்குறோம். வந்த பிறகு அடிமை இப்பொழுது மனம் திரும்பி விட்டான். அவனுடைய பாவத்தில் அவன் செய்த தவறுகளாம் உணர்ந்தான். ஐயோ, நம்ம பண்ணது தவறு. இப்போ அவன் ஒருவேளை பிலேமோனுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். இப்போ அவன் தேவனுடைய அடிமையாய் மாறிட்டான். அவன் விடுவிக்கப்பட்டான். சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டான். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பூரணமான ஒரு விடுதலை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் இயேசு இடைப்பட்டார். ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு அவர்களுக்கு வரலை. அந்த உயிருள்ள தெய்வத்தை தங்கள் இருதயத்திலே அங்கீகரிக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு வரலை. உங்கள் ஊரில் இத்தனை வருஷமாக இருக்கிறார்கள், உங்களை விட மூத்தவர்கள் இருக்கிறார்கள், உங்களை விட படித்தவர்கள் இருக்கிறார்கள், சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. இயேசு உங்களை சந்தித்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, இருதயம் திறக்கப்பட்டது. காண முடியாத அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு பிசாசின் பிடி, சாப பிடி, அந்தகார பிடியிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் உங்களை மாற்றியிருக்கிறார். யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. இது ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. இன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளைகள்னு சொல்கிறீங்களே, இது சாதாரணமாக வரலை. இது சாதாரணமாக உங்களுக்கு எனக்கும் கிடைக்கல. இதுக்கு பின்னால் ஒரு மகா பெரிய தியாகம் ஒன்று நடந்திருக்கிறது. வயசான காலத்தில் ஒரு சிறைக்குள்ள, வீட்டு சிறைக்குள்ளே இருக்கிற பவுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு அடிமையை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறார். ஆனால் இந்த முழு உலகமும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற மக்களை விடுவிப்பதற்காக மாபெரும் காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அருமை இரட்சகர் இயேசு என்ன பண்ணார்? கவனிங்க கொஞ்சம். இவர் சொல்றாரு, அவன் உனக்கு முன்னால, உமக்கும் எனக்கும் இதுக்கு முன்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தான். ஆனால் இன்னைக்கு உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் ஆயிட்டான். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடுகிறேன் என்ற வார்த்தையை எழுதி இந்த பிலோமோனுக்கு கொடுக்கிறான், கொடுத்து அனுப்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன சொல்கிறான்? முதல்ல பிரயோஜனம் இல்லாதவன் இப்போ எல்லாருக்கும் பயனுள்ளவனாக இருக்கிறான். என் உள்ளம் போல மாறிட்டான், என்ன போல அவன் மாறிட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு மன்றாடுறதை பார்க்குறோம். இன்றைக்கு இயேசுவுக்கு முன்னால் நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இதுக்கு முன்னால் நீங்களும் நானும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை உண்டாக்கின தேவனுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
நாம் தேவனுக்கும் நாம் இருக்கிற இடங்களுக்கும் குடும்பங்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் இயேசு நம்மை கட்டி வைத்திருந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறியடித்தார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் பேசுகிறவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. எடுத்து வாசிப்போம். எபிரேய நிருபத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்க, மரணத்துக்கு அதிகாரியாயிருந்த பிசாசானவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கவும், மரண பயத்தில் இருக்கிற உங்களை விடுவிக்கவும், பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறபடினால் அவரும் மாம்சத்திலே இந்த பூமியில் வெளிப்பட்டார். எவ்வளவு பாசம் பாருங்க உங்க மேல ஆண்டவருக்கு. என் பிள்ளைகள் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானனுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறார்கள், பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை நான் விடுவித்தே ஆக வேண்டும், இவர்களை மீட்டே ஆக வேண்டும், இவர்களை என்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் தேவனுக்குள்ள வந்தது. அதற்காக அவர் எதையும் செய்ய தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன செய்தார்? என் பிள்ளைகள் மாம்சத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், நானும் மாம்சத்தில் இந்த பூமிக்கு வரேன். மாம்சத்தில் வெளியே வந்தார். 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழாரம் சூட்டுகிற அந்த உன்னதமான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு. ஆனால் உன்மேல் என்மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் நம்மை இறுக அழுத்தி கொண்டிருந்த, இறுக பிடித்து கொண்டிருந்த அந்த மரணக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் அந்த உன்னதமான மேன்மையான இடத்தை விட்டு தாழ்மையான இடத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அவர் பிறக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலையை பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பெத்லகேமிலே அவர் பிறக்கிற சூழ்நிலை வந்தது. ஆனால் பிரசவம் பார்ப்பதற்கோ ஆட்களும் இல்லை. அடுத்தது பிரசவம் பண்ணக்கூடிய அந்த இடமும் அவருக்கு கிடைக்கல. எங்கேயுமே யாரும் இடம் கொடுக்கல. அவர் பிறந்த இடம் சரித்திரத்தின்படி மாட்டு கொட்டையில் பிறந்திருக்கிறார். என்னை மீட்பதற்கு, அவருடைய பிள்ளையாக இருந்து வாழ்வதற்காக, மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, விடுதலையோடு இருப்பதற்காக, இயேசு உனக்காக எனக்காக செய்த ஒரு மாபெரும் தியாகத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த பகல் வேளையில் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். உனக்காக யாரும் செய்யாததை, செய்ய முடியாததை இயேசு செய்திருக்கிறார். உன் தாய் தகப்பனால் செய்ய முடியாததை, நீ நேசிக்கிறவரால் செய்ய முடியாததை, உன் திறமையால் செய்ய முடியாததை இயேசு உனக்கு செய்திருக்கிறாரே, அதை இந்த வேளையில நீ எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்திலே அவர் பரலோகத்தில் இருந்தவர், இதை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். மோசமான எனக்கு, பாவியான எனக்கு, கீழ்ப்படியாத எனக்கு, முதுகை காட்டின எனக்கு, கோபப்படுத்தின எனக்கு அவருடைய அன்பினுடைய ஆழம், அகலம், உயரம் அளவே கிடையாது. நாம் மோசமானவர்கள் என்று தெரிந்தும், பாவிகள் என்று அறிந்தும் நம்மேல் அன்பு வைத்தார். ரோமர் 5:8 படி நம்மேல் அன்பு வைத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக இந்த பாவ உலகத்திலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். நீங்க ஒரு நாளும் இதை மறந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து இங்கே இறங்கி வந்தார்.
நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் கொஞ்சம் மேலே வரேன். அவருக்கு படுக்கிறதுக்கு பிறக்கும் போதே இடம் கிடையாது. அவர் வாழ்ந்த நாட்களில் யூதர்களே அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஒரு முறை அவரை மலையிலிருந்து தலைகீழாக கீழே தள்ளுறதுக்கு பார்க்குறான். யூதர்களாகிய எங்களை அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அந்நிய ஜனங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தலைகீழாக அவரை மலையில தள்ள பார்த்தான். அந்த இடத்துல அவர் கடந்து போய் விட்டார். அவரை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தினார், எல்லாவற்றையும் சகித்தார், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். எதற்காக? உனக்காக, எனக்காக. அந்த அன்புக்கு எல்லை இல்லை ஐயா. இந்த பூமி முழுவதும், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. பூமிக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க? பூமிக்கு எல்லை இருக்கிறது, முடிவு இருக்கிறது, அதுக்கு மேல இல்லை. அந்த எல்லைக்கு தாண்டி அவருடைய அன்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமி எவ்வளவோ பெரிதாக இருந்தாலும் அதற்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனால் அவருடைய அன்புக்கோ எல்லையே இல்லை. இந்த வானத்துக்கு பூமிக்கு ஒரு அளவு இருக்குது, அவருடைய அன்புக்கோ உயரமே கிடையாது. அது அளந்தே சொல்ல முடியாது, ஆழத்தை அளந்தே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அவரை போல உங்களை யாரும் நேசிக்க முடியாது. அந்த அன்பு பவுலுக்குள்ளே இருந்ததுனால தான் அவர் சொல்லும் போது சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் அப்படியே திருப்பி பாருங்க, 10வது வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் தான் உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தினேன். நான் அதிகாரத்தோடு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நான் வயசானவன், நான் சத்தம் போட்டு பேசலாம். ஆனாலும் இந்த ஒனேசிமுக்காக நான் அதை செய்ய போகிறதில்ல. அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். எது நிமித்தம் மன்றாடுகிறேன்? அப்போ இயேசு எது நிமித்தம் இந்த பூமியில் வந்தார், இந்த பூமியிலையும் ஜெபித்தார், இன்றைக்கு பரலோகத்திலையும் மன்றாடி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் ஊழியத்தை நமக்காக செய்தார், இந்த பூமியில் பாடுகளெல்லாம் சகித்தார். எதற்காக? உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம். சொல்லுங்க, இயேசு போல உங்களை யாருன்னு நேசிக்க முடியுமா? பக்கத்தில் கையை கொடுத்து கேளுங்க, இயேசு போல உங்களை யாருன்னா நேசிக்க முடியுமா? ஒரு மோசமான ஆளுக்காக சப்போர்ட் யாருன்னா பண்ணுவாங்களா? பக்கத்திலே முதல்ல நிற்கிறதுக்கே யோசிப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்மளை போல ஒரு மோசமான ஆட்கள் இந்த பூமியில் கிடையவே கிடையாது. பாவம் பெருகின இடத்துல கிருபை. ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் இவ்வளோ மோசமாக பாவம் செஞ்சிட்டு இருந்தான், இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தான், எப்படி இவன் சரியானா, எப்படி இன்னைக்கு இந்த நிலைமையில் ஆசீர்வாதமாக இருக்கிறானா? அங்கே தான் கிருபை, தேவ அன்பு. பாவம் பெறுகிற இடத்துல கிருபை மட்டும் இல்லாமல் இருந்துச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். கிருபை இருக்கிறதுனால நான் வாழ்கிறேன். சொல்லுங்க, கிருபை இருக்கிறதுனால. பக்கத்தில் பாரு, கிருபை இருக்கிறதுனால நீ ஓடுற, நீ உக்காடுற, நீ எழும்புற, நீ சிரிக்கிற, நீ சாப்பிட்ற, நீ தூங்குற. எதனால? கிருபை இருக்கிறதுனால. எந்த கிருபை? இயேசுவாகிய கிருபை. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்நியர்களை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ராஜா யார் தெரியுமா? கர்த்தர் தான். யார்? கர்த்தர் தான். நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போதோ ஆசாரியர்கள் யாருங்க? அவர்கள் வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள். வேதத்தை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க? கடைசி நேரத்தில் இயேசுவை அரெஸ்ட் பண்ண பிறகு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது.
உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா? அதற்கு பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா? அவர்கள் ரோம ஆட்சியை விரும்பவே இல்லை அந்த நாட்களில். யூதர்கள் இருந்த நாட்களிலே ரோம ஆட்சி இருந்தது, இயேசு இருந்த நாட்களில் சொல்லலாம். அப்போ ரோம ஆட்சியை வெறுத்தார்கள், தேவ ஆட்சியை, தேவன் நம்மை ஆளுகை செய்யணும்னு விரும்பினார்கள். அவர் ஒரு ராஜாவை வருவார் என்று எதிர்பார்த்தார்கள், மேசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை ராஜாவை ஏற்றுக்கொள்ளல, அமைதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் வாக்கு தத்தத்தை மீறி பேசுகிறார்கள், தேவ சட்டத்தை மீறி பேசுகிறார்கள். இந்த அந்நியனா இருக்கிற ராயன் தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கலாம், இவர் எங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடாது என்று அவர்கள் வசனத்துக்கு எதிராகவே பேசினார்கள். இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு பாரத்தையும் ராஜாவா இருந்த அவரை தள்ளிவிட்டு அநியாயம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற, அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை வணங்குற ஒருவனை ராஜாவாக சொல்லும் பொழுது வானத்தை பூமியும் படைத்த அந்த ராஜாவினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு புரியுது? அதன் நடுவிலும் அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியைப் போல அமைதியாக இருந்தார். காரணம், உன்னையும் என்னையும் மீட்க வேண்டும் என்பதற்காக. உன்னையும் என்னையும் மீட்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எவ்வளவு நம்ம மேலே ஒரு வைராக்கியம் பாருங்க. இவ்வளவு பாடுகளையும் சகித்தார், இவ்வளவு பாடுகளையும் சகித்தார். நம்ம இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன்றோம். நம்ம எப்படி ஞானசானம் எடுத்தோம், எப்படி சபைக்கு வந்தோம், எப்படி அபிஷேகம் பெற்றோம், எப்படி இன்னைக்கு உட்காந்துருக்கிற திருவிருந்தெல்லாம் நம்ம பங்கெடுக்கிறோமே, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் நம்ம பெருசாகவே யோசிக்கல பாருங்க. அவ்வளோ அவமானங்களையும் சுமந்துட்டு வந்திருக்கிறாரு, அவ்வளோ வேதனைகளையும் சுமந்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் பாருங்க, கெட்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார் இயேசு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, தனியாக போய் ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்றார். இரத்த வேர்வைகள் இரத்த துளிகளாய் விழுகிறது. மரணத்துக்கு பயந்து அந்த ஜெபத்தை அவர் எடுக்கல. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் மிகுந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் வேண்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளெல்லாம் சகிக்க அவர் சக்தியை கேட்டார். தேவனை விட்டு பிரியாமல் இருக்கும்படி விரும்பினார். தேவ சித்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் விரும்பினார், தவிர பயந்து கொண்டு அவர் ஜெபிக்கல. எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே. பாருங்க, ஒரு ராஜா அநேக வீரர்களோடு கூட பிரயாணம் பண்றார். குதிரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பக்கத்தில் அநேக ராஜாவுக்கு உடன் சேவகர்கள்லாம் அவர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய மகன் தன்னுடைய பார்வையில் பார்த்துட்டே இருக்கும் பொழுது, ஒரு தண்ணியில் விழுந்து மூழ்கும் பொழுது, இங்கே இருக்கிறவர்களை யாருக்கும் கட்டளை இடலை, போய் காப்பாத்துங்கலாம் சொல்லலை. ராஜாவே இறங்கி வந்துட்டார். போய் குதித்து நீந்தி போய் மூழ்கி கொண்டிருந்த தன்னுடைய மகனை வெளியே கொண்டு வந்தாராம். அப்போ இது எதை காட்டுகிறது? தன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை நான் நேசிக்கிறேன், ஆகவே என்னுடைய உயிரை காட்டில என் பிள்ளை உயிர் முக்கியம் என்பதை தகப்பன் அந்த இடத்துல காட்டினார். அதே போல உங்கள் மேல் என் மேல ஆண்டவர் அதிகமான பாசம் வச்சிருந்ததுனால என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டே தரமாட்டேன். என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்லை, இந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற இந்த சாத்தானுடைய தலையெல்லாம் நசுக்கி
அந்த இருளின் வல்லமையெல்லாம் நான் முறியடித்து, இந்த சாபத்தை எல்லாம் முறியடித்து என் பிள்ளைகளை நான் மீட்கப் போகிறேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டுதான் இயேசு இந்த பூமியிலே நம்மை போல மனித அவதாரம் எடுத்து பல பாடுகளை துன்பங்களை எல்லாம் சகித்தார். இதுக்கு நிகரான அன்பு எதுவுமே கிடையாது. உன்னை பார்த்து நான் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் வெள்ளையா இருக்கு அதனால வாயை திறந்து நேசிக்கிறேன்னுக்கிறான். எந்த நேசமும் உண்மை கிடையாது. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? வாலிப வயசில் வர நேசெல்லாம் அது உண்மையான நேசம் இல்லை, அது ஒரு மோகம், அது ஒரு இச்சை. ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கா, நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, கிடையவே கிடையாது. இச்சையில் பேசுகிறான். தேவ அன்பு வேற. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். படிக்க வேண்டிய வயசில் உனக்கு என்ன மாறுதுன்னா நீ இச்சையில் இருக்கிற, நீ அன்பில் இல்லை. அவங்க என்ன நேசிக்கிறாங்க, நான் அவங்கள கிடையவே கிடையாது. அது அசுத்த ஆவியினுடைய வேலை. கடவுள்லாம் அப்படி செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். நான் ஜெபம் பண்ண தேவ சித்தம் கிடையாது. நீ ஏமாத்திட்டு இருக்கிற, உன்னையும் ஏமாத்துற, பார்க்குறவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கிற. தேவனுடைய அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்தில் வேற எந்த அன்பு கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன இவ்வளோ வீட்டுக்கு நீங்கள் மாடு போல் உழைச்சி வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன ஒரு குறை கண்டுபிடிச்சி அதைத்தான் உன் வீட்டில் பெருசாக பேசி உன்னை வருத்தப்படுத்துகிறாங்க. வருத்தத்தோடு உட்கார்ற வந்து, ஆனால் என் வாழ்க்கை முழுவதுமே அவரை துக்கப்படுத்தி இருக்கிற எனக்காக எப்படிங்க அவருக்கு உயிரை கொடுக்க மனசு வந்தது, இவ்வளோ பாடுகளை சகிக்க மனசு வந்தது? அதுதாங்க உங்கள் மேலே அவருக்கு வச்சிருக்கிற அன்புங்க. அன்பு, தேவ அன்பு. அந்த அன்பு தான். உன்னுடைய குணம் அவருக்கு தெரியும். உன் குணத்தை பார்த்து உன் கூட 10 பேர் பேசக்கூட மாட்டேன்றாங்க ஊரில். உன்னை பார்த்தா திரும்பி போகிறாங்க, ஐயோ அதுக்கிட்டயா நான் வாயே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி பேசுகிற அளவுக்கு தான் உன் வாழ்க்கை இருக்குது. ஐயோ அந்த ஆளை நம்பி நான் இறங்க மாட்டேன், அமைதியாக இருந்துகிட்டே வேலை காட்டிடுவார் இருந்தாலுன்றான். இவ்வளோ மோசமான ஆள் நம்ம தெரிந்தும் எல்லாரும் ஒதுங்கி போனாலும் இயேசு உன்னை தேடி வந்தார், தேடி வந்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த அன்புக்கு நிகரான அன்பு எதுவுமே இல்லை. பூமியில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாருங்க, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாரு. பேதுருக்கு தனியாக ஜெபம் பண்ணுறாரு, சீசர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஜெபம் பண்ணுறாரு. எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார், நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்து. எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி அழுகிறாரு. நமக்காக எவ்வளோ பாடுகளை எல்லாம் அவர் சகித்து, அவருக்காக ஒரு நிமிஷம் கூட வாழலை இயேசு. அவருக்காக ஒரு நிமிஷம் கூட அவருக்காக வாழலை. ஒரு 5 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? என்ன பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். எத்தனை நிமிஷம் சொல்லுங்க? 5 நிமிஷம் சொல்லுங்க. 5 நிமிஷம். 300 செகண்டு, 300 வினாடிகள். உன் பிரச்சனையை மறந்து, உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம், உன்னெல்லாம், உன் குடும்பத்தெல்லாம் மறந்து அந்த 5 நிமிஷம் மட்டும் நீ கர்த்தரை நினச்சிருப்பாக்கலாம். நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறல்ல, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறல்ல, இயேசு நல்லவர்னு சொல்கிறல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறல்ல, 5 நிமிஷம் கண்ணை மூடி உன் பிரச்சனையெல்லாம் மறந்து இயேசுவே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி 5 நிமிஷம் உன்னால் சொல்ல முடியுமா? இது வரைக்கும் 5 நிமிஷம் ஒழுங்காக ஒரு மனதோடு கடவுளை நேசிச்சிருக்கிறோமா? 5 நிமிஷம் நேசிச்சிருக்கிறோமா? தேவையில்லாத ஆட்கள்கிட்ட 50 நிமிஷமா 5 மணி நேரம் போகிறது கூட மெசேஜ் அனுப்புறது, பேசுறது, டைம் போகிறதே தெரியாது. தூக்கம் வராது. தூக்கம் வருமா? வராது. யாருக்குன்னா பேச தோணுமா? தோணாது. செல்ஃபோன் சார்ஜ் ஆகுமா? சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கிறோம் பாருங்கள்.
அவருடைய அன்பு அற்புதமான அன்பு. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அவருடைய அன்புக்கு நிகரே இல்லைங்க. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, வேதனையோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார். இவ்வளவு ஜெபித்து, இந்த பூமியிலையும் ஜெபித்து, மரணத்தையும் ருசித்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. இன்னும் பாருங்க, கடைசியில் சிலுவையிலையும் போய் மன்றாடுறாரு. சிலுவையிலையும் போய் ஜெபிக்கிறாருங்க. ரத்த வேர்வை விட்டும் மன்றாடுறாரு, அதுக்கு முன்னாலேயும் மன்றாடுறாரு, சாகிறதுக்கு முன்னாலேயும் சிலுவையில் அவ்வளோ வேதனையிலும் நமக்காக மன்றாடுறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் என்னது செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே அவர் நினைப்பா இருந்தா, நம்ம மேலே அவருடைய எண்ணங்கள் அப்படியே ஒரு இந்த பூக்களை தேன் சுற்றி கொண்டிருக்கிறது போலவே அவருடைய எண்ணங்கள் நம்மை சுற்றி 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 வட்டமிட்டு கொண்டிருந்ததுனால இந்த பாடுகள், இந்த வேதனைகளெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியல. நம்ம மோசமானவன் தெரிந்தும் இன்னைக்கும் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிந்து பேசுகிறத நான் என்ன தெரியுமா? பரிந்து பேசுகிறத நான் நல்லா கவனிங்க. பரிசுத்தத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் ஒருவருக்கோ சிலருக்கோ அவர்களுடைய முக்கிய காரியங்களுக்காக ஊக்கமாக தொடர்ந்து அவங்க காரியங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று மன்றாடி கேட்பது. அதாவது கவனிங்க, இவர்களும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருந்து ஆபத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய காரியங்களை நினைத்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். அது முழுக்க முழுக்க 100% இயேசுவினிடத்தில் காணப்பட்டது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லு. நம்பிக்கையா இருந்தாரா? இருந்தார். விசுவாசமா இருந்தாரா? இருந்தார். பரிசுத்தமா இருந்தாரா? இருந்தார். அதே இருந்த நிலைமையிலே தன்னையும் காத்துக்கொண்டு பாவம் செய்யாமல், பாவிகள் தொட்டார்களா இயேசுவை? பாவிகள் வீட்டுக்கு போனாரா? போனார். அவரை பரியாசம் பண்ணினார்களா? ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்கிற சூழ்நிலை வந்ததா? வந்தது. ஆனால் பாவம் செய்தாரா? இல்லை. சிந்தனையிலே இல்லை, பார்வையிலே இல்லை, வார்த்தையிலே இல்லை, செயல்ல இல்லை. எல்லாவற்றிலும் சத்தியத்திற்கு பாத்திரமாய் நடந்து கொண்ட ஒரே உத்தம சத்தியன் இயேசு ராஜா ஒருவர் மாத்திரமே. அவர் மாத்திரம் அப்படி வாழ்ந்து காட்டினார் பாருங்க. வைராக்கியம். இந்த சாத்தானை நான் வீழ்த்துவேன், இந்த சாவில் பிடியிலிருந்து என் மக்களை விடுவிப்பேன், அந்த பயத்தின் எல்லையிலிருந்து அவர்களை விடுவிப்பேன் என்று ஒரு முழு ஒப்புதலோடு கூட பிதாவினுடைய வார்த்தைக்கு இணங்கி இந்த பூமியில இறங்கி வந்தார். அற்புதமானவர், அருமை இரட்சகர் இயேசு. அவர் தான் இவ்வளவு பாடுகளையும் சகித்தார். இப்போ பாருங்க, எல்லாம் முடிந்தது. விட்டாரா? சத்துருக்களை சிநேகிகள்னு சொன்னதுபடியே சிலுவையிலையும் என்ன பண்ணார்? எல்லாரையும் மன்னித்து ஜெபம் பண்ணார். எப்போவாது ஆண்டவரே இவர்களெல்லாம் மன்னிங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிச்சு இவங்களுக்கு இறங்குங்க கர்த்தாவேன் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் உங்களை பழிவாங்க நினைத்தவர்கள், உங்களை அழிக்க நினைத்தவர்கள், உங்களை துக்கப்படுத்தினவர்களுக்காக நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆண்டவரே அவர்களை மன்னிங்க சொன்ன நேரங்கள் உண்டா? அதாங்க இயேசுவினுடைய சுபாவம். கவனிங்க, மரித்தார், உயிரோடு எழுந்தார். எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போனார். சும்மா இருக்கலாம்ல? அங்கேயும் ஜெபம் பண்ணுறாருங்க, அங்கேயும் மன்றாடுறாரு, அங்கேயும் வாசிங்க.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு நமக்காக, சொல்லுங்க எனக்காக, சொல்லுங்க எனக்காக, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக என் இயேசு ராஜா அவர் சிந்தின இரத்தத்தோடு எனக்காக இன்றைக்கும் வேண்டுதல் செய்கிறார். அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறபடினால் எனக்கு வந்து கொண்டிருக்கிற ஆபத்து, நான் சந்திக்கிற விபத்துகள், நான் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் கடந்து போகிறேன், அதை மேற்கொள்கிறேன், நான் தப்புவிக்கப்படுகிறேன், நான் பாதுகாக்கப்படுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் உயிராயிருக்கிறேன். காரணம் என்னுடைய அருள்நாதர் இயேசு நமக்காக, உனக்காக, எனக்காக, உன் பிள்ளைக்காக அவர் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் 24 மணி நேரமும் உன் பேரை சொல்லி ஜெபிக்கிறார். உன் பேரை சொல்லி ஜெபிக்கிறார். சொல்லுங்க, இயேசு உன் பேரை சொல்லி ஜெபிக்கிறாரு. உனக்கு தெரியுமா? கேளு, பக்கத்தில் கேளு. இயேசு உன் பேரை சொல்லி இப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எவ்வளவு பாசம் பாருங்க அவருக்கு. நம்ம அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நமக்காக மன்றாடி கொண்டே இருப்பார். அப்போ கடவுளே உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கைவிடுவாரா? உன் பிள்ளைங்களை கைவிட்டுருவாரா? ஒருவேளை நான் இப்போ பேசுகிற நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் இருக்கலாம். கீழ்ப்படியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், பிள்ளைங்க சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, எப்படி வழி நடத்துறதுன்னு எனக்கு புரியல, என்ன எவ்வளோ கஷ்டப்படுற நான் பார்க்குறாங்க, ஆனாலும் நான் சொல்கிறத கேட்டு மனம் திரும்ப மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிச்சயம் பிள்ளைகள் மாறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லட்டுங்களா? இன்னொரு ரகசியம். யாருக்கு ஒரு ரகசியம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ரகசியம் சொல்லணும்? ரகசியம் வேணுமா? ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லட்டுங்களா? சொல்லிட்டா வேண்டாவா? சொல்லுங்க, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லிட்டா வேண்டாவா? சொல்லணுமா? அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. யாரு? ஆவியானவர். 8:26 நீங்கள் வேண்டிக் கொண்டதுக்கு இன்னபடி தெரியாமல் இருக்கிறபடினால் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்காக என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்கிறார். இது உங்களுக்கு ஒன்று நான் சொல்லித்தரேன் பாருங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் பாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பாருங்க. இயேசு நீ எப்படி இருக்க வேண்டும், உன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினச்சி பிதாவினிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறாரோ அதே காரியத்தை நீ பதில் பெற்று நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீயும் இங்கே பூமியில் ஜெபிக்கணும். அதே மாறாத ஜெபத்தை நீ ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன் வாயை பயன்படுத்தி இயேசு அங்கே அப்படி ஜெபிக்கிற மாதிரியே உன்னை ஜெபிக்க வைத்து பிதாவினிடத்திலிருந்து உனக்கு சகல நன்மையும் அவர் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது இது? இதை புரிஞ்சிருச்சுன்னா நீ சூப்பரான ஆளு. இதை புரிஞ்சிருச்சுன்னா நீ எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவ? ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆவியானவரே நீங்களே என்னை நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் அடிக்கடி ஆவியானவரை பற்றி பேசுகிறேன்? சபையில் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறோம். உன்னுடைய மூளை அறிவில் நீ வேண்டிக்கிட்டினா நீ சுயநலமாக வேண்டுவ, அது தேவ சித்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஆவின் ஏவுதலோடு நீ ஜெபித்தால் அது தேவ சித்தத்தின்படி இருக்கும். இயேசு பரலோகத்தில் மன்றாடுகிற அதே ஜெபத்தை போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் தேவ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் அருள்நாதர் இயேசு பிதாவின் முன்பாக எனக்காக என்ன சொல்லி வேண்டுகிறாரோ அதே போல இந்த பூமியிலும் நான் வேண்டுகிறேன்.
அது என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. சொல்லுங்க, என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, என் புத்திக்கு எட்டாதது. அனைத்தையும் அறிந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இயேசு ஜெபிக்கிறது போலயே என்னை ஜெபிக்க வைத்து, என்னை பேச வைத்து, என்னை சகலவித ஆசீர்வாதங்களையோ எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இந்த ஒரு சத்தியத்தை நீ பிடிச்சிக்கிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணினா, எத்தனை மந்திரவாதி உன் வீட்டுக்கு எழும்பட்டும், எத்தனை எதிரிகள் எழும்பட்டும், டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உன் வீட்டில் இருக்கிறவங்க மோசமான குடிக்கிற ஆளாக கூட இருக்கட்டும், நீ ஆவியில் வைராக்கியம் கொண்டு ஜெபிக்க 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 அந்த மரணத்தின் வல்லமையை ஒன்று ஒன்றா உடைக்க 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 கடைசியில் வேரோடு பிடிங்கி எடுத்துருவேன். அல்லையா சொல்லுங்களேன். இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, மரணத்தின் வேற கர்த்தர் பிடிங்கி எடுத்துட்டாரு. அல்லையா சொல்லுங்களேன். மரணத்தின் வேற இயேசு என்ன பண்ணிட்டாரு? பிடிங்கி எடுத்துட்டாரு. சும்மா நட்டு வச்சிருக்குது. நம்ம அருவியில் மரம் இருக்கிற மாதிரி இருக்குது, அது உன்னை பயப்படுத்துது. கிடையவே கிடையாது, அது சும்மா இருக்குது. நீ ஆவில நேரமே ஜெபித்தால் ஈஸியாக அதை சாய்த்து விடலாம், அதை சரி பண்ணி விடலாம். உன் குடும்பத்தை கட்டலாம், உன் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டலாம், நீ முன்னேறி போலாம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவியை நீ குற்றப்படுத்துவாய், அசுத்தாவிகளை துரத்துவாய், மந்திரவாதிகள் வல்லமைகளை மேற்கொள்ளுவாய். இந்த பூமியில் நீ தைரியமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் அவருக்குள் இருப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்க. இந்த நேரத்தில் இப்போ கொடுத்த சத்தியம், ஃப்ரெஷ்ஷாக ஆவியானவங்களுக்கு கொடுத்த சத்தியம் இது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இப்போ கொடுத்த ரெவலேஷன், இதை பிடிச்சிக்கோ. இந்த ரெவலேஷனை நான் எங்கேயும் கேட்கல. நிறைய மெசேஜ் கேட்டிருக்கிறேன், இதை நான் கேட்கல. இப்போ எனக்குள்ளேருந்து வந்தது இது. பிடிச்சிக்கோ. இன்னைக்கு உனக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு மாதிரியாக நான் இருக்கிறல்லப்பா, என் இருதயத்துக்கு ஏற்ற ஆளுப்பா நீ, எனக்கு பிரியமான பிள்ளைப்பா நீ, உன்னை மீட்க நான் இவ்வளவு நாள் மன்றாடுகிறேனே. அப்படி இருக்கும்போதோ எனக்காக நீ என்னப்பா செய்கிற? உனக்காக நான் இவ்வளோ காரியம் செஞ்சுக்கிட்டே வரேனே, இந்த பூமியில் நீ எனக்காக என்னப்பா செய்கிற? எனக்காக நீ என்ன செய்கிற? நான் தெரிந்து கொண்ட சீடர்கள், நான் பிரித்தெடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் மன்றாடினானே, அநேகர் மன்றாடினார்களே, அநேக பெண்கள் மன்றாடினார்களே, மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார்களே, இருளுக்குள்ளே இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார்களே. உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேனே, இந்த சபையில் வச்சிருக்கிறேனே, நீ எனக்காக எத்தனை பேரப்பா வெளியே கொண்டு வந்திருக்கிற, மீட்டெடுத்திருக்கிற? அடிமைத்தனத்தில் இருக்கிற உணர்ச்சிமுக்களை நீ விடுவித்திருக்கிறாயா? அதற்காக மன்றாடி ஜெபிக்கிறாயா? அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே என்னுடைய ஜீவனையே நான் பணைய வச்சு இவ்வளோ பாடுகளை நான் சகித்து வந்தேன். இப்போ உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, உன் தெருவில் இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, அவர்களை மீட்க வேண்டும் என்ற அந்த பாரம் உனக்கு வரலையா? உன் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு நம்பிக்கைக்கு நீ பாத்திரமாய் நடக்க மாட்டியா? இன்றைக்கு உன் பேரை சொல்லி நான் மதித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, உனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறேனே, உனக்கு வந்த மரண படுக்கையை மாற்றினேனே, உனக்கு வந்த விபத்தை நான் அந்த விபத்திலிருந்து உன்னை பாதுகாத்தானே, உனக்கு மனிதர்கள் விரோதமாக எழும்பி உன்னை இருக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் செய்த சதி மோச திட்டங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறேனே, எனக்காக நீ என்னப்பா செய்கிறாய்? எனக்காக நீ என்ன செய்கிறாய்? உன் மனசாட்சி என்ன சொல்லுது? உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கு உன் மனசாட்சி என்ன சொல்லுது? இவ்வளவு காலம் உன்னை பாதுகாத்து வருகிறார். ஒனேசிமும் மண்ணால புரோஜனம் இல்லாதவன்ப்பா, யாருக்குமே யூஸ்லெஸ் பாவன்.
பிரயோஜனமே இல்லை. இப்பொழுதோ நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு, இயேசுவின் இரத்தத்தினாலே வார்த்தையினாலே பிறந்திருக்கிற நான் உனக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் தேவனுக்கும் குடும்பத்துக்கும் நான் பயனுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேனா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமா வாழ்றீங்களா? தேவனுடைய பிரியம் நீங்க தான். அவர் விரும்புகிற மாதிரி மற்றவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும்னு என்ன வருதா? உங்களுடைய விருப்பங்களை சொல்றீங்க, உங்களுடைய தேவைகளை சொல்றீங்க, உங்க கவலைகளை சொல்றீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்றீங்க. தேவனுடைய தேவை ஒன்று இருக்கிறது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் மீட்கப்பட வேண்டும். அதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? எவ்வளவு நேரம் நான் அழுகிறேன் முழங்கால் படியிட்டு. ஒரு வயசான ஒரு நபர், இன்னும் சில நாட்களிலே நீரோ மன்னனால் கொலை செய்யப்பட போகிற ஒரு நபர் பவுல், இன்னும் கொஞ்ச நாள் அவனை வெட்ட போகிறார்கள் பட்டயத்தால. அப்படிப்பட்ட ஒரு வயசான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த மரணத்தை குறித்து பயப்படாமல், தான் சிறையில் இருக்கிறத நினைச்சு அழாமல், தனக்கு முன்பாக வந்த ஒரு அடிமையை பார்த்து, நீ எதை தவறு செய்து விட்டு வந்தடா, நீ எதுக்குடா என்கிட்ட வந்த, திரும்ப உன்னுடைய எஜமான்கிட்டயே போடான்னு சொல்லி அதட்டாமல், அந்த இயேசுனுடைய அன்பை எடுத்து அவனுக்கு சொல்லி, அவனுக்கு புரிய வைத்து, அவனை அணைத்து, என் மகனே என்று அவனை கட்டி அணைத்து, அவனுடைய குற்றத்தை எல்லாம் உணர்த்தி, அவனை ஆறுதல் படுத்தி, அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து, இதோட நீ இங்கே வந்தது தப்புப்பா, நீ உன் எஜமான்கிட்டயே போ, இனி நீ அடிமையாக இருக்க மாட்ட, உன்னை சகோதரனாய் அவன் பார்த்து கொள்வான், அவன் என்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன், போ என்று சொல்லி அவனை உண்மை உத்தமமாக அவனை ஆசீர்வதித்து, தன்னுடைய வயதான நேரத்திலையும் மரண நெருக்கத்தில் இருந்த பொழுதும் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு அவன் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள தவறாமல் இருந்தான். இன்னைக்கு உனக்கு பலன் இருக்கா? எத்தனை இடத்துல போகிற, எத்தனை இடத்துல வர, எத்தனை இடத்துல உக்காடுற, அவரை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிற? ஐயோ, இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டு என் ஆண்டவரை துதிக்கணுமே, என் கண்ணு பார்க்கணுமே, எங்கள் அப்பாவை அவன் வாழ்த்துறது நான் பார்க்கணும், முழங்கால் பழிட்டு எங்கள் அப்பாவை இயேசு நல்லவர்னு சொல்கிறத என் கண்ணு பார்த்து அதை சந்தோஷப்படணுமே. நீ வந்து முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லும் போது அப்பா முகம் சந்தோஷப்படுது. அதே மாதிரி நீ நினைக்கணும், மற்றவர்களும் வந்து எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தணுமே, என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வரணுமே, அவர்கள் வந்து எலியாவின் நாட்களிலே சொன்னது போல இயேசுவே தெய்வம் என்று சொல்லணுமே, அவர் நாம உயர்த்தப்படணுமே, அதற்காக நான் இரவும் பகலும் நான் ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க, கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொன்னது எத்தனை பேருக்கு உள்ள இறங்குச்சின்னு எனக்கு தெரியல. வசனத்தை கேட்கும் பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. வசனத்தை கேட்கும் பொழுது உணர்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. உணர்வு வரணும். சொல்லுங்க. இங்கே கேட்டுட்டு நீ வெளியில் நடக்கிற மாதிரியே நீ நடந்தா செத்த பணத்துக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. செத்த பணத்துக்கு அசைவு இருக்குமா? செத்த பணத்துக்கு உணர்வு இருக்குமா? சொல்லுங்க, உண்மைதானே? அப்போ நான் சொல்கிறத கேட்கும் போது உன்னால் உணர முடியல, அதன்படி நடக்க முடியல, அப்போ ரெண்டும் என்னதான்? ஒன்று. கரெக்டாக இல்லையா? சொன்னது நான் கரெக்டாக இல்லையா? செத்த பணமும் உணர்வில்லாமல் நடக்காமல் இருக்கிற அந்த மனுஷனும் ஒன்று. நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் உணர்த்துகிற ஆவியானவரோடு இணைந்து விட்டீர்கள், இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள உணர்வு வரணும்.
இயேசு எனக்காக இவ்வளவு பட்டிருக்கிறாரப்பா. நான் எவ்வளவு மோசமானாலும், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், எப்படிலாம் வாழ்ந்திருக்கிறேன், எனக்காக இயேசு இவ்வளவு பட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு பிறப்பா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் வந்தாரா? இவ்வளவு அவமானப்பட்டாரா? இவ்வளவு பாடுகளை சகித்தாரா? என் ஆண்டவருக்காக நானும் எழும்புவேன், என் ஆண்டவருடைய நாமத்தை நானும் உயர்த்துவேன். என் ஆண்டவருக்காக இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் அவருடைய நாமத்தை நான் உயர்த்த போகிறேன் என்று உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம் இந்த நேரத்தில் எழும்பி நிற்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அந்த உணர்வு உள்ள ஆட்கள் மாத்திரம் எழும்புவேன். ஆண்டவருக்காக நான் கொஞ்ச நாள் வைராக்கியமாக இருக்க போகிறேன். எனக்காக எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறார், எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார், எனக்காக எவ்வளவு தன்னையே விற்று ஊற்றி இருக்கிறார். அவர்கிட்ட இருந்தது, கடைசியில் இருந்தது அந்த ரத்தம், அந்த உயிர், அதையும் ஊற்றிட்டார். இனிமேட்டு அவர் உனக்காக ஊற்றுறதுக்கு அவர்கிட்ட எதுவும் கிடையாது. மகிமை விட்டு இறங்கினார், அவமானங்களை சந்தித்தார், வேதனைகளை சந்தித்தார். அந்த சூழ்நிலையும் உனக்காக ஜெபித்தார், பாடுகள் மத்தியிலும் ஜெபித்தார், சிலுவையிலும் ஜெபித்தார், மரித்து உயிர் தெழுந்த இன்றைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு தெய்வம் உனக்காக என்னங்க செய்ய முடியும்? இந்த தெய்வத்துக்கு நிகராக வேற யாருங்க தெய்வம்னு சொல்ல முடியும்? இந்த தெய்வத்துக்கு நிகராக வேற யாரை உட்கார வைக்க முடியும்? அவருக்கு நிகர் அவர் தான், அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதை இது தெளிவாய் நமக்கு காட்டுகிறது அல்லவா? வல்லமையான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம், பரிசுத்தமான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அதே சமயத்தில் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உன்னை நன்றாய் அறிந்தவர். உன் பிரச்சனை யாருக்குமே புரியல நீ நினைக்கிற உன் பிரச்சனை ஆண்டவருக்கு நன்றாய் புரியும். நீ இருக்கிற இடத்துல நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிற, காலையில் என்ன பிரச்சனையோடு இருந்து இப்போ வந்திருக்கிறன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியாதது, அவருக்கு புரியாதது, அவர் பார்க்காதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. யோசிங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, பரலோக பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தில் நீர் போடுகிற பாரங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. பிரயோஜனம் இல்லாத ஒரு சோம்பேறியாய் நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் இந்த வேலையில் நாங்கள் ஒருவேளை நீண்ட காலம் இருப்போமானால் அந்த நாட்களில் அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று சம்பாதிக்க வேண்டும் ஐயா. எங்களை பயன்படுத்துங்கப்பா, எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுங்க, மன்றாடுகிற இருதயத்தை கொடுங்க. மக்கள் வேதனையை புரிந்து நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கணுமே, மற்றவங்களுக்காக மன்றாடணுமே. அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரு கர்த்தாவே, அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் சரீரத்தை எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கும். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரமா நீங்க இருக்கணும். கையை பிடிச்சி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு 3 முறை சொல்லுங்க. மறந்துடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.